ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபிக்ஸ் டிவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிளாக் ஸ்க்ரீன் டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது என்ஐடிஎஸ்கே, டீம் வியூவர், அல்ட்ரா வியூ, ரிமோட் ஒர்க் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுக்கும் இந்த பிளாக் ஸ்க்ரீன் டூல் ஒர்க் ஆகும். இதோட ஃப்ரீ வெர்ஷன் லிங்க் வந்து இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லாம் பின் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க ஃப்ரீ வெர்ஷன். இப்போ நான் காட்ட போகிறது பெய்டு வெர்ஷன். பெய்டு வெர்ஷனும் சரி, ஃப்ரீ வெர்ஷன் டூலும் சரி, ரெண்டும் ஒரே கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் எப்படி காட்டுறேன் அப்படின்னா, இது வந்து கஸ்டமரோட பிசி. ஓகேங்களா? அதனால் நான் வச்சுக்கேன். இது கஸ்டமரோட பிசி, இது என்னோட பிசி. ஓகேங்களா? இப்போ கஸ்டமரோட அல்ட்ரா வியூவை நான் காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் கொடுத்தோன்னா அல்ட்ரா வியூ கனெக்ட் ஆயிரும். இருங்க காட்டுறேன் அப்படின்ட்டு. கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதனால் நோட் பண்ணிக்கோங்க, இது கஸ்டமரோட அல்ட்ரா வியூ, அதாவது கஸ்டமரோட ஒரிஜினல் பிசி. இது நம்ம கஸ்டமரோட அல்ட்ரா வியூ பிசியை பார்க்குறோம். நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து கஸ்டமர் பிசி, இது நம்ம அல்ட்ரா வியூவில் வந்து கஸ்டமர்கிட்ட பார்க்குறோம். ஓகேங்களா? அதாவது பேக்ரவுண்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய பிசியிலேருந்து கஸ்டமருக்கு இந்த பிளாக் ஸ்க்ரீன் டூலை வந்து அனுப்புகிறேன். ஃப்ரீ டூலை நீங்கள் எப்படி அமைச்சிக்கலாம். அமைச்சிட்டு கஸ்டமரோட பிசியில் வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன். அக்செப்ட் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து காப்பி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், கஸ்டமரோட பிசியில் காப்பி ஆகிட்டுருக்கு. நான் அல்ட்ரா வியூவில் பார்த்துட்ருக்கேன். அதனால் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க, சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிசி இருக்குல்ல, இதுதான் கஸ்டமர் பிசி. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்லேயும் கொடுக்கலாம், நார்மலாக ஓப்பன் பண்ணலாம். மேக்ஸிமம் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்லேயே கொடுத்துருங்க. நான் இப்போ வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இப்படி கேட்கும், எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது பெய்டு வெர்ஷன் டூல் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரீ வெர்ஷன் சேம் கான்செப்ட் தான். ஸ்கேன் மானிட்டரு, இந்த இன்ஸ்டால், ரைட்டு, ஹோல்டு, இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தோடனே இதில் இன்ஸ்டால் கொடுக்கணும். இன்ஸ்டால் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அல்ட்ரா வியூவில் 2 ஸ்க்ரீனாக தெரியும். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, 2 ஸ்க்ரீனாக தெரியுது பாருங்கள். ஆனால் கஸ்டமர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்க்ரீன் தான் தெரியுது. நோட் பண்ணிக்கிங்க, கஸ்டமர் சைடில் ஒரு ஸ்க்ரீன் தான் தெரியும். உங்கள் சைடில் 2 ஸ்க்ரீன் தெரியும். ஒன்று வந்து நார்மல் ஸ்க்ரீன், இன்னொன்று வந்து விர்ச்சுவல் ஸ்க்ரீன். இந்த பிளாக் ஸ்க்ரீன் டூல் அப்படி தான் ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேன் மானிட்டர் கொடுக்குறேன். ஸ்கேன் மானிட்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பாருங்கள், மானிட்டர் 1, மானிட்டர் 2 அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃப்ரீ வெர்ஷன் டூலில் காட்டும். இது பெய்டு வெர்ஷனாக டாஸ்க் பார் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஃபீச்சர் வந்து நான் அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்க்ரீன் தெரியும். உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் 2 ஸ்க்ரீன் தெரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, விண்டோஸ் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பி சிம்பிள் அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதா. இதில் வந்து இந்த எக்ஸ்டாண்டை நீங்கள் செட் பண்ணால் தான் டபுள் ஸ்க்ரீன் தெரியும். டூப்ளிகேட்டில் இருந்தாலோ, பிசி ஸ்க்ரீன் ஒன்லி இருந்தாலோ, செகண்ட் ஸ்க்ரீன் ஒன்லி இருந்தாலே தெரியாது. நல்லா நோட் பண்ணிங்க. இதில் எக்ஸ்டாண்டில் செட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 2 ஸ்க்ரீன் தெரியும். இந்த தேர்ட் ஆப்ஷனில் இருக்கணும் எக்ஸ்டாண்டில். ஓகேங்களா? இது டிஃபால்ட்டாக இருக்கனால எனக்கு வந்துருச்சு. ஒரு சில பேர் கம்ப்யூட்டரில் வந்து டூப்ளிகேட்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா டபுள் ஸ்க்ரீன் தெரியாது. இது எக்ஸ்டாண்டுக்கு மாற்றிட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுக்கலாம், இல்லை இன்ஸ்டால் கொடுத்துட்டு எக்ஸ்டாண்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் அப்படின்றக்கலாம், இந்த ரைட்டை கிளிக் பண்ணனா செட்டிங்ஸ் பேஜ் உங்களோட விர்ச்சுவல் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 2வது ஸ்க்ரீன் இருக்குல்ல, நம்ம விர்ச்சுவல் ஸ்க்ரீன் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதை வந்து செட் அஸ் பிரைமரி ஸ்க்ரீனாக மாற்றுறேன். மேக் மை மெயின் ஸ்க்ரீன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் விண்டோஸ் 11 இருக்குது. விண்டோஸ் 10 அப்படி இருக்குது. விண்டோஸ் 11 மேக் மை பிரைமரி மானிட்டர்னு இருக்கும். அதை வந்து செகண்ட் ஸ்க்ரீனை பிரைமரி ஸ்க்ரீன் செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ஸ்கேன் மானிட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ கஸ்டமரோட அல்ட்ரா வியூவில் அவரோட பிசி பாருங்கள், ஒரிஜினல் பிசி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அவருக்கு வந்து வெறும் ஐகான்ஸ் மட்டும்தான், கீழே வந்து டாஸ்க் மேனேஜர் மட்டும் தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அல்ட்ரா வியூவில் பாருங்கள், நமக்கு டபுள் ஸ்க்ரீன் தெரியுதா. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மானிட்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் கிளிக் பண்ணி பிளாக் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் லோகோ செட் பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட்டும் செட் பண்ணியிருக்கேன். கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி ரிமோட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி என்ன டெக்ஸ்ட் வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கஸ்டமருக்கு இப்படி தான் தெரியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்க அல்ட்ரா வியூவில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் மானிட்டர் நான் கிளிக் பண்ணுவோம். எனக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக தெரியும். கஸ்டமரோட ஸ்க்ரீன் பாருங்கள் பிளாக் ஆகிடுச்சு. நீங்கள் லோகோ எதுவும் செட் பண்ணிக்கலாம். இது வந்து பெய்டு வெர்ஷன். ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு ஜஸ்ட் பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் போடும். ஓகேங்களா? இந்த ஃபீச்சர் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும், பெய்டு வெர்ஷனில் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ தான். இப்போ இதில் என்ன ஒரு ஃபியூச்சர் பெய்டு வெர்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் மேனேஜர் மட்டும் பிளாக் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், மானிட்டர் ஒன்று பிளாக் ஸ்க்ரீன் எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மானிட்டர் பிளாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதில் வந்து டாஸ்க் பார் ஸ்க்ரீன் ஒன்று மட்டும் நான் பிளாக் பண்ணால் டாஸ்க் பார் பிளாக் ஆயிரும். இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நோட் பேடை ஓப்பன் பண்ணுறேன். கஸ்டமர் ஸ்க்ரீனுக்கு நான் இந்த டாஸ்க் பார் இந்த நோட் பேட் இருக்குல்ல, இந்த நோட் பேடை நான் மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா,
விண்டோஸ் ஷிஃப்ட்டு லெஃப்ட் ஏரோ அழுத்தினதுக்கப்புறம் இங்கிட்ட வந்துருச்சு பாருங்கள், கஸ்டமரோட ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. உங்கள் ஸ்க்ரீனில் தெரில அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 2 மானிட்டர் நீங்கள் ஷோ ஆல் மானிட்டர் கொடுக்கணும். ஆப்ஷனில் கொடுத்தீங்கன்னா 2 மானிட்டர் தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா கனெக்ட் பண்ண சொல்லலாம். எப்படி கனெக்ட் பண்ண சொல்லுவோம், நம்ம ஃபாஸ்ட் பூட் மோடு இல்லை கனெக்ட் பண்ண சொல்லுவோமா, கனெக்ட் ஃபாஸ்ட் பூட் மோடு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கஸ்டமர் இதில் கனெக்ட் பண்ணிடுவான். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், கனெக்ட் ஃபாஸ்ட் பூட் மோடுன்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா வால்யூம் அப், கனெக்ட் வால்யூம் அப் டவுன், நீங்கள் என்ன மெசேஜ் அவனுக்கு வந்து கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வால்யூம் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கனெக்ட் ஃபாஸ்ட் பூட் மோட் காஸ்ட் ஐடி இது வேணாலும் போட்டுக்கலாம். கஸ்டமர் ஸ்க்ரீனுக்கு பாருங்கள், கீழே டாஸ்க் மேனேஜரில் நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் உங்கள் சைடில் பாருங்கள், டிவைஸ் மேனேஜர் அல்ட்ராவே நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் இப்போ யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க் ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் இதில் காட்டவே காட்டாது. கீழே பாருங்கள், கஸ்டமரோட ஸ்க்ரீனில் கீழே காட்டவே காட்டாது, ஆனால் நமக்கு வந்து காட்டும். இது இப்படி தான் ஒர்க் ஆகுது டாஸ்க் மேனேஜரு டூலு. இப்போ வந்து நம்ம வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, மேலே வந்து ஆப்ஷன் இருக்குல்ல, அது ஆப்ஷன் வந்து கனெக்ட் மானிட்டர் 2 எப்போயும் வச்சுருங்க, அப்போ தான் பெருசாக தெரியும். இப்போ டாஸ்க் மேனேஜர் 2 வந்து ஒன்று வந்து எடுத்து விட்டுட்டேன். கஸ்டமருக்கு வந்து அவரோட ஸ்க்ரீன் வந்து நார்மலாக தெரியும். கீழே டாஸ்க் மேனேஜர் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் டாஸ்க் மேனேஜர் மட்டும் பிளாக் பண்ணி மெசேஜ் கன்வே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனையும் பிளாக் போட்டிருந்தாலும் ஃபஸ்ட் மானிட்டர்னால் பிளாக் பண்ணிக்குவேன். இதில் கஸ்டமைஸ் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், லோகோ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெய்டு வெர்ஷன். ஃப்ரீ வெர்ஷனில் வந்து இந்த டாஸ்க் மேனேஜர் ஆப்ஷன் மட்டும் இருக்காது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் கான்செப்ட் தான். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் ஸ்க்ரீன் நார்மலாயிரும், கஸ்டமருக்கு ஸ்க்ரீன் நார்மலாயிரும். இந்த பிளாக் ஸ்க்ரீன் டூலை இப்படி தான் யூஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க, இன்ஸ்டால் கொடுக்குறப்போ விண்டோஸ் பி கொடுத்துட்டு அந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் வச்சுருங்க. இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ணவும் காட்டல, இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன், இப்போ காட்டும் பாருங்கள். சில பிசியில் டிஃபால்ட்டாகவே இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், விண்டோஸ் பி எழுத்துனேன் அப்படின்னா எக்ஸ்டெண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதனால தான் உங்களுக்கு சில பேருக்கு எடுக்க மாட்டேங்குது பிளாக் ஸ்க்ரீன் டூல். இந்த பிளாக் ஸ்க்ரீன் டூல் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த பிளாக் ஸ்க்ரீன் டூலை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி சோர்ஸ் கோட் ரெடி பண்ணது நான் தான். இது கிராக் பண்ணி நிறைய பேர் வெளியே விற்றுக்கிட்டு இருக்காங்க, ஃப்ரீ வெர்ஷனே விற்றுட்ருக்காங்க. அதனால் சேஃப்டியாக இருங்க, யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரீ வெர்ஷனை. பெய்டு வெர்ஷன் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க, மேக்ஸிமம் தேவைப்படாது. ஃப்ரீ வெர்ஷனை என்ன டாஸ்க் மேனேஜர் ஃபீச்சர் மட்டும் இருக்காது. ஓகேங்களா, இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.